ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். வாங்க இன்னைக்கு என்ன இதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து வெடி ரசம் தாங்க வைக்க போகிறேன். வாங்க அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். பாருங்கள், பூண்டு வந்து ஒரு நல்ல கொஞ்சம் தாராளமாகவே போடுங்க. ஒரு பூண்டு வந்து நான் தோலோட நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து கொஞ்சம் ஜீரகம், 4 வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் இந்த வரமிளகாய் வந்து நல்லா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடுங்க. ஏன்னா இதில் தான் காரம் இறங்கும், அதில் நல்லாயிருக்கும். இது வெடி ரசம் வந்து சூப்பராக இருக்குங்க. இது நான் வந்து கடையில் எண்ணெய் போட்டுட்டேன், அதில் வந்து போட்டுக்கலாம் நாங்கள். இது பிஸ்மில்லா. இது நல்லா இதாக விட்டேன். இந்த வரமிளகாய் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குங்க இது. நீங்கள் அப்படியே குடிப்பீங்க, இந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட். இது ஒன்றுமே இல்லை, சும்மா வீட்டில் இருக்கிற பொருள் தான் இதுக்கு தேவை. அப்புறம் கொஞ்சம் வந்து பெருங்காயம், மஞ்சள்தூள், நல்லா கொஞ்சம் இதாக இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும் இது. சால்ட்டு, உப்பு போட்டு நல்லா இது பண்ணி இது வந்து நான் ஒரு எலுமிச்சை அளவு புளி வந்து கரைச்சி வச்சுட்டேன். இதை அப்படியே போட்டுக்கலாம் இதில். அவ்வளோதாங்க, வெடி ரசம் வந்து எங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அவ்வளோ புளிப்பு, தண்ணி கொஞ்சம் போட்டுக்குங்க. எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி போட்டு உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது. அவ்வளோதான். இது கொஞ்சம் நுரை வந்தோடனே நாங்கள் வந்து கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து 2-3 வெரைட்டி இருக்குங்க. சூப்பராக செய்யணும். இது வந்து தாளிக்காமல் ஒன்று இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அது சூப்பராக இருக்கும். ஆந்திரா ஸ்டைலு, எங்கள் ஊர் ஸ்டைல். அது சூப்பராக இருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும். இப்போ வந்து கேப்சிகம்மு அப்புறம் சிக்கன் போட்டு தொக்கு மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் நான் போட உங்களுக்கு சொல்கிறேன். அதுவும் வந்து இந்த 2 கத்திரிக்காய் இருந்துச்சு, அதுவும் போட்டுட்டேன். 2 கேப்சிகம். இது வந்து 1/4 கிலோ சிக்கன். வாங்க செய்கிறது பார்க்கலாம். பாருங்க, இது மேலே இது வந்துச்சு. இது ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இது ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இது மூடி வச்சிடலாம். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பக்கம் வந்து நான் கடையில் எண்ணெய் போட்டு வச்சிருக்கிறேன். இப்போ வந்து இந்த 2 வெங்காயம் வந்து நான் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன். இது போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வரட்டும், காமிக்கிறேன். இதை வந்து உப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும், பார்க்கலாம். ஒரு 2 தக்காளி சின்னதாக, கொத்தமல்லி வந்து நறுக்கி வச்சுருப்பேன். சிக்கன் போட்டு செஞ்ச கேப்சிகம்லேயே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எறா அப்புறம் மட்டன் எறாவோட இது சிக்கனில் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கேப்சிகம். நீங்கள் பார்த்து செஞ்சுட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி டேஸ்ட் இருந்துச்சுன்னு. அவ்வளோ அருமையாக இருக்கும் இது. இந்த கிரேவி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன் நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியாப்பம் அதுக்கெல்லாம் சேர்த்து சாப்பிட்லாம் சூப்பராக. இது ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த டிஷ்ஷு. ஃப்ரைட் ரைஸ் பண்ணி இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கேப்சிகமும் சிக்கன். கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம். பச்சை வாசனை போட்டோம். தக்காளி, கொத்தமல்லி நல்லா வதக்கட்டும். தக்காளி வதக்கிறதுக்கு மசாலா போடலாம். பாருங்கள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள் போட்டுருங்க. அவ்வளோதான். ஒரு 1.5 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள். நல்லா வதக்கட்டும்.
இந்த சிக்கன் வந்து நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். இதை அப்படியே போட்டுக்கலாம். இதில் நல்லா இட்லியே நல்லா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இது வந்து கேப்சிகம் போட்டுக்கலாம். உங்ககிட்ட கேப்சிகம் மட்டும் இருந்தால் போடுங்க. கத்திரிக்காய் வந்து என்கிட்ட 2 இருந்துச்சு, அதனால தான் அது போட்டேன். வெறும் கேப்சிகம் கூட போட்டு செய்யலாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் வந்து கத்திரிக்காய் வந்து இருந்ததுனால தான் போட்டேன். நீங்கள் கேப்சிகம் கூட போட்டு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இது வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இதுலேயே நல்லா வேகட்டும். அவ்வளோதான். இது மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நாங்கள் எந்த பருவம் காமிக்கிறேன் உங்களுக்கு. மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிக்குது. ஒரு 5 நிமிஷம் ஸ்லோலியே வச்சிடலாங்க. அதுலேயே வெந்து நல்லா எண்ணெயெல்லாம் மேலே வந்து நல்லா சூப்பராக ஸ்மெல்லு அவ்வளோ அருமையாக இருக்குது. இது பார்க்கலாம்.